ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ குக்கரில் வந்துட்டு ஆயில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஹோல் கரம் மசாலா, அதாவது சாஜீரா, 3 ஏலக்காய், அன்னாசி மொக்கு, பட்டை, சோம்பு, பிரியாணி இலை 3. இதை நம்ம தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். இது தாளித்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணாமல் நான் கல்லில் தட்டி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆப்பிள் தக்காளி ஒரு பெரிய சைஸில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலா பொடியும் இதில் சேர்த்தலை. இப்போது பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் 3ஐயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி வேணும்னா சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1:2ங்கிற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ பாசுமதி ரைஸ் சேர்த்துறதுனால 5 நிமிஷம் முன்னாடியே நம்ம அதை ஊற வச்சிடணும். இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ அரிசி ஊற வச்சதுனால உங்களுக்கு ஈஸியாக குக் ஆயிரும், சாஃப்டாகவும் இருக்கும் சாதம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா லேசாக கலந்தால் போதும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ புதினா இலையை பொடியாக கட் பண்ணி மேலால் தூவிடலாம். இது நம்ம புதினா அரைச்சும் சேர்த்த வேண்டாம், நீங்கள் இலையை மட்டும் தூவினா போதும். இது நம்ம அரிசி 5 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சதுனால ஒரு 2 விசில் வந்தால் சரியாக இருக்கும். வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். முதல் நாளே காய் மட்டும் கட் பண்ணி வச்சிட்டா போதும். இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தா, நான் ஒயிட் குருமா வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் ஆனியன் ரைத்தா மட்டும் சேர்த்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.